இந்த பாப்பா நடக்க முடியாம ஒரு சர்ஜரி முதுகுல பண்ணாங்க, அப்படிதானம்மா? சொல்லு பாப்போம். முதுகுல தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு வருஷம் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. நடக்க முடியாம ஆயிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னால எப்படி? நடக்க முடியாது, அதனால பண்ணாங்க. ஆனா பண்ணி நடக்க முடியாது. ஒரு தடவை இங்க வந்தோம், அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த கால் அசைஞ்சுது. அப்பதான் அசைஞ்சது முதல்ல. இந்த கால் அசையவே செய்யாது. ஆபரேஷன் பண்ணி இந்த கால் எல்லாம் செத்து போச்சு. பேண்டேஜ் முழுதும் பேண்டேஜ் போட்டு தூக்கிட்டு தான் வந்தாங்கல்ல. எப்படி கொண்டு வந்தாங்க? வீல் சேர்ல குறைச்சிட்டு வந்தாங்க. நடக்கவே முடியாது, கால் செயலிழந்து போச்சு. எங்க அம்மா தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்படியா? இந்த பிள்ளைய அப்படிதான் கொண்டு வந்தாங்க. 1.5 வருஷம் ஆச்சு. அவள் நடக்கவே முடியாது இருந்தா. ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு இங்கே வந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஒரு கால் அசைஞ்சுது. அப்புறம் 3 வாட்டி இங்கே தான் வந்தோம். வந்த பின்னால் ரொம்ப கால் விரலெல்லாம் அசைக்குது, எல்லாம் இதுவாகி அப்புறமா அந்த ஜபானை தான் நாங்கள் போய் டெய்லி வீட்டில் நைட்டில் தடவுவோம். பாத்ரூம்க்கெல்லாம் கூட ஏந்து போக முடியாது, நான் தான் தூக்கிட்டு போயிடும், உட்கார வைக்கணும், செய்யணும். இப்போ அவளே பாத்ரூம்க்கெல்லாம் போறா வரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கால் மட்டும் முதல் தடவை அசைஞ்சிருக்குது. அதற்கப்புறம் 3 தடவை வந்திருக்கிறேன். 3 தடவை இந்த ஜபத்துக்கு வந்து ஜெபிச்சிருக்கிறா. ஒரு பிரேதத்தை மாதிரி தான் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த பிள்ளைய சரிப்படுத்தி இருக்கிறாரு, நடக்க வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணு நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இந்த ஒரு நடக்க முடியாத ஒரு பிள்ளைய ஆண்டவர் நடக்க வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. கால்கள் அவயவங்கள் செத்து போன பிள்ளை ஆண்டவர் நடக்க வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். அப்படியே தான் நட, ஏசு நடக்க வைக்கிற. அப்படிதான் நட, அல்லேலூயா, நட. அப்படிதான் பிடிக்காமலே, அல்லேலூயா, நட, பிடிக்காமலே நடக்க வைத்திருக்கிறாரு பாருங்க இன்னைக்கு. அல்லேலூயா. அப்படிதான். Glory to Jesus. இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை